ஹாய் நண்பா, அவசரத்துக்கு லோன் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதில் சிபில் ஸ்கோர் அதிகமாக என்கொயரி பண்ணியிருக்கக்கூடாது. சிபில் ஸ்கோர் 700க்கு மேலே இருக்கணும். அதில் எதுவும் பேட் நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கக்கூடாது. ஆமாம் நண்பா, இப்போ நீ அதிகமாக என்கொயரி பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இம்பேக்ட் ஆகும். ஏதாச்சும் டியூ தள்ளி கட்டலையா, 700க்கு மேலே இருந்துச்சா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும். அவசரத்துக்கு லோன் கிடைக்கல அப்படின்னா இந்த பிரான்ச் ஆப் ஆர்பிஐ கைட்லைன்ஸில் தான் இருக்குது. சேஃப்டியாகவும் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக அதிகபட்சம் 2500 வரைக்கும் கிடைக்கும். அதை கரெக்டாக கட்டினீங்கன்னா லிமிட் ஏறும் 3100 கரெக்டாக கட்டி வச்சுக்கணும்பா. இவன் தான் நம்மளுக்கு நண்பன் மாதிரி அவசரத்துக்கு பணம் கொடுக்குறது. இப்போல்லாம் நண்பன் யாரும் கொடுக்க மாட்டானுங்க நண்பா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான் கேஒய்சி அப்ரூவல் ஆனி. ஏதாவது இந்த இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டான். சில லோன் ஆப்லாம் அதை கேட்டு விட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்ருவான். அதிகபட்சம் இதில் 2500 வரைக்கும் கிடைக்கணும்பா. அப்ளை லோனுக்குள்ளே போய் தான் 3வது எல்லார் வாயிலையும் லோன் ஆப்னு வந்தோடனே கிரெடிட் பீன் தான் நண்பா வரும். இவன் தான் நண்பா லோனை அள்ளி கொடுக்குறான். அதே தான் நண்பா, சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும், அதிக என்கொயரி இருக்கக்கூடாது. இவன் அதிகபட்சம் 5 ரூபா 6 ரூபா வரைக்கும் கொடுக்குறான் நண்பா. எனக்கு 6 ரூபா வரைக்கும் கிடச்சிது. நம்ம மாதம் கட்டுற இஎம்ஐ இவனுக்கு கரெக்டாக கட்டிட்டேன்னா இவனையெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துக்கணும். அவசரத்துக்கு பணம் கொடுக்கும் நண்பர்கள். இது ஒரு ஆப் நண்பா, கிரெடிட் பி. அதிகமாக நம்ம கரெக்டாக கட்டும்போது இதில் லோன் அதிகமாக கிடைக்கும். 3வதாக எனக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆனது மணி வியூ. இது ஒரு ஆப் நண்பா. அப்புறம் ட்ரூ பேலன்ஸ். இது ஒரு ஆப் நண்பா. இதில் ஸ்டார்டிங் 2 ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஸ்டார்டிங். அப்புறம் எம்பாக்கெட். இவனும் ஒரு நண்பன் தான் நண்பா. இவன் அதிகபட்சம் 3 ரூபா வரைக்கும் கொடுப்பான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பாக்கெட்லி. ஆனால் எம்பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அந்த மாதிரி நான் மெட்ரோ பேங்க் மட்டும்தான் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவான். ஸோ இந்த 5 பேர்த்தையும் நண்பனாக்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எமர்ஜென்சிங்கிறப்போ பணம் கிடைக்கும். ஆனால் சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க. சிபில் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் நண்பா. அதிகமாக என்கொயரி பண்ணிடாத. மெயினாக கிரெடிட் கார்டு பக்கம் போயிடாத. சப்போஸ் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு டியூ முடிஞ்சோடனே அடுத்த டியூ விடு. அட் அ டைமில் மல்டிபிள் டியூஸை எடுத்து லாக் ஆகிக்காத நண்பா. சரிங்களா? அவன் பணம் கொடுப்பான் இவன் கொடுப்பான்னு சொல்லி நம்ப வேண்டாம். அட் அ டைமில் மல்டிபிள் டியூஸ் எடுக்காத. ஒரு டியூ எடுக்கிறியா, அதை கரெக்டாக கட்டுறியா, கரெக்டாக கட்டும்போது அந்த பஜாஜில் உனக்கு லோன் லிமிட் ஏறும். பர்சனல் லோன் ஏறிட்டு இருக்கும். அவனே கூப்பிட்டு கொடுப்பான் உனக்கு. சிபில் ஸ்கோர் ஏறும். அப்படி யோசிக்க நண்பா. சிபில் ஸ்கோர் தான் நண்பா எல்லாமே. இங்கே எவனையும் நம்பிட்டு இருக்காதீங்க. சிபில் ஸ்கோரை பத்திரமா பார்த்துக்குங்க. பாய் நண்பா.